Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் வாரத்தில் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாட இருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரிலும் 2 அணிகளும் மோத இருக்கிறாங்க. இந்த 2 தொடருக்கான இங்கிலாந்து அணி இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. இங்கிலாந்து ஒரு நாள் மற்றும் T20 அணியிலிருந்து பென் ஸ்டோக்ஸ் நீக்கப்பட்டிருக்காரு. அதே சமயம் ஒரு நாள் அணியில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மூத்த வீரரான ஜோ ரூட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 2023 ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணி மோசமான தோல்விகளை சந்திச்சது. அதன் பின் ஜோ ரூட்டுக்கு இங்கிலாந்து ஒரு நாள் அணியிலும் T20 அணியிலும் இடம் அளிக்கப்படலை. இந்த நிலையில் சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு இங்கிலாந்து ஒரு நாள் அணியில் இடம் அளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு T20 அணியில் இன்னும் இடம் அளிக்கப்படலை. இந்திய அணியுடனான T20 தொடரில் பங்கேற்கிற அதே அணி தான் ஒரு நாள் தொடரிலும் விளையாட இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மாற்றமாக T20 அணியில் ஜோ ரூட் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ரெஹான் அகமத் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. இந்திய அணிக்கு எதிரான விளையாட இருக்கிற அதே இங்கிலாந்து ஒரு நாள் அணி தான் 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரிலும் பங்கேற்க இருக்கிறதா இங்கிலாந்து கிரிக்கெட் அமைப்பு அறிவிச்சிருக்குது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் முதல்ல விளையாட இருக்கிறாங்க. இந்த T20 தொடரின் முதல் போட்டி ஜனவரி 22ஆம் தேதி கொல்கத்தாவில் தொடங்க இருக்குது. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.